ஜெய் சாயிராம். கடந்த கால இழப்புகளை நினைத்து நினைத்து மனம் வருந்தாமல் இருக்கலாம். நடந்தது எதுவாக இருப்பினும் அது முடிந்த ஒன்று என்ற சிந்தனையோடு இருக்கலாம். அதை மாற்றுவது என்பது முடியாத ஒன்று என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன் அப்பா எத்தனை முறை கூறினாலும் கேட்க மாட்டாயா என் பிரியமே? நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இதையும் தாண்டி சென்று விடாதே. நம்பிக்கையோடு கேள். முக்கியமான விஷயத்தை தான் நான் உன்னோடு பகிர வந்திருக்கிறேன். ஆம் என் பிரியமே, உன்னுடைய பல வருட மனவேதனை ஒன்றுமில்லாமல் போவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே, நெருங்கி இருக்கிறது. உன்னை சீண்டவும் உன் மனதை தூண்டவும் பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் உணர்வுக்கு மட்டும் செயல்படாமல் உன்னால் இங்கு எதுவுமே செய்ய இயலாது. ஆம் என் பிரியமே, யாரையும் குற்றப்படுத்தாதே, குறை சொல்ல எண்ணாதே. பழி சொல்ல நேரம் செலவழித்தால் மற்றவர்களுக்கு வழி சொல்ல உனக்கு நேரமே கிடைக்காது என் பிரியமே. உன்னை சுற்றி இருக்கும் பலவற்றை குறித்து கேள்வி கேட்க கற்றுக்கொள். நீ கேட்கும் பல கேள்விக்கான பதில் உன்னிடத்தில் இருக்காது என்பதுதான் நிச்சயமான உண்மை. காலமே பலவற்றுக்கும் பதிலளிக்கும். அந்த காலமே பதிலை கொடுக்கும். சிலரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள நினைக்காதே என் பிரியமே. தெரிந்தவைகளை விட தெரியாதவைகளே பேர் ஆபத்தானதை என்பதை புரிந்து கொள். சில விஷயங்கள் குறித்து உனக்கு தெரியாமல் இருந்தால்தான், அது தெரியாமலேயே இருந்தால்தான் உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே அமைதி நிலைத்திருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் உன் மீது வை. அது எதுவாக இருந்தாலும் உன் மீது முழு நம்பிக்கை வைத்துவிடு. மற்றவர்கள் மீது நீ வைக்கும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும், அந்த இரண்டும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை யோசிக்க வைக்கும் என்பதே நிச்சயமான உண்மை. இருள் சூழ்ந்த வாழ்வு என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. கார் இருளிலேயே வானிலவு பிரகாசமாக தெரியும். இருளில்தான் நிலவு பிரகாசமாக தெரியும். புதிதாக கற்பதை விட ஏற்கனவே கற்றதை நடைமுறைப்படுத்த பழகு என் பிரியமே. அதுதான் நல்லதும் கூட. என் அன்பு பிரியமே, மௌனத்தின் மொழிதான் மிக சிறந்தது. அதிகமாக பேசுவது மிக மிக ஆபத்தானது கூட. மௌனத்தின் பலம் என்பது மிக மிக பெரியதுதான். மௌனத்தின் சக்தியை, அதிலிருக்கும் சாதுரியத்தை நீ உணர்ந்து கொண்டால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக உன்னால் காண முடியும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதாவது நீ எவ்வளவு அதிகமாக பேசுகிறாயோ அவ்வளவு அதிகமாக பிரச்சனைகள் உன்னை சுற்றி அதிகரிக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கும் மேற்பட்ட துயரங்கள் தேவையற்ற பேச்சால் தான் ஏற்படுகிறது என்பதை எப்பொழுதாவது நீ யோசித்திருக்கிறாயா என் பிரியமே? எல்லா நேரத்திலும் ஏதாவது பேசிக்கொண்டுதான் இருக்கிறாய். சில சமயங்களில் ஒருவரை திருத்த, சில சமயங்களில் ஒருவரை தோற்கடிக்க, சில சமயங்களில் உன்னை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள. ஆனால் அந்த அவசரத்தில் உண்மையான சக்தி வார்த்தைகளில் இல்லை, மௌனத்தில்தான் மறைந்துள்ளது என்பதை நீ மறந்து விடுகிறாய் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையின் மிக சிறந்த ஞானிகளை நீ பார்த்தால் அவர்கள் மௌனத்தையே பலமாக மாற்றியிருப்பதை நிச்சயமாக உன்னால் காண முடியும். ஆம் என் பிரியமே, மௌனத்தை தான் பலமாக எண்ணி வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள். உன்னுடைய பயணத்தை நீ வெற்றிகரமாக துவங்க வேண்டினால் மௌனம்தான் பலம். பேசுவது மிக மிக ஆபத்தானது என்பதை புரிந்து கொள். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம்.
அதிகமாக பேசுவது ஏன் ஆபத்தானது? அதிகமாக பேசுவது வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை இந்த கதை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். எனவே கவனமாக கேட்கலாம். ஏனென்றால் ஒரு கதை மட்டுமல்ல, வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாகவும் அது இருக்கக்கூடும். ஒரு ஊரில் விவசாயி ஒருவருக்கு அதிகமாகவே பேசும் ஒரு மனைவி இருந்தாள். அவளது அதீத பேச்சால் அவன் மிகவும் தொல்லைப்பட்டான். ஒரு நாள் விவசாயிக்கு ஒரு மகான் காட்டிற்கு வந்திருப்பதாக தெரிய வந்தது. அந்த விஷயம் தெரிந்தவுடன் விவசாயி தனது மனைவியை அவரிடம் அழைத்து சென்று, சுவாமி, தயவு செய்து இவளைக்கு புரிய வையுங்கள், மிக மிக அதிகமாகவே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று கூறினார். வேண்டாம் என்று சொல்லியும் இவளது வாய் நாள் முழுவதும் ஓய்வென்று பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் இவளிடம் எவ்வளவுதான் சொன்னாலும் சண்டைகள் சச்சரவுகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. தயவு செய்து அவளுக்கு குறைவாக பேசவும் அமைதியாக இருக்கவும் கற்றுக் கொடுங்கள் என்று குருவிடம் சொன்னான் அந்த விவசாயி. மகான் புன்னகைத்து, நான் இதை ஒரு கதையின் மூலமாக நான் விளக்குகிறேன். என்னுடைய குருவுக்கு ஒரு சீடன் இருந்தார். அவர் மிக அதிகமாக பேசுவான். அவன் எல்லா நேரத்திலும் இங்கும் அங்கும் பேசிக்கொண்டே இருப்பான். ஒருபோதும் அமைதியாக இருப்பதே கிடையாது அந்த சீடன். அவன் பிச்சை எடுக்க செல்லும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு புதிய கதையோடு திரும்ப வந்து ஆசிரமத்தின் மற்ற சீடர்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவன் ஒரு சீடனை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லுவான், புறம் பேசுவான். மற்றவர்கள் முன்பு தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள முயற்சியும் செய்வான். தன்னை பற்றி தானே புகழ்ந்தும் பேசுவான். தன்னை குருவிற்கு முன்பாக மிகவும் புத்திசாலியாகவும் சிறந்தவனாகவும் நிரூபிக்க எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவன் தன்னை விட மற்ற எல்லா சீடர்களை விடவும் வித்தியாசமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் கருதி வாழ்ந்தான். அவன், நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். நான் விரும்பி இருந்தால் ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்வை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நான் அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கிறேன். ஏன் என்று தெரியுமா? நான் தேட வேண்டும், என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை பற்றியே நான் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவான். ஒரு நாள் குரு ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களையும் அழைத்து, நீங்கள் அனைவரும் அடுத்த ஒரு மாதத்திற்கு ஏதாவது ஒரு சபதம் எடுக்க வேண்டும் என்று கூறினார். அது உங்களுடைய சங்கல்ப சக்தியை பலப்படுத்தும், உங்களுடைய உள் சக்தியை அதிகரிக்கும் என்று கூறினார். அனைவரும் உங்கள் திறனுக்கு ஏற்ப எந்த சபதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். ஒரு மாதம் முடிவதற்குள் உங்களுடைய சபதம் உடைந்தால் நீங்கள் உங்கள் பழைய வழக்கத்திற்கு திரும்பலாம் என்று கூறினார் குரு. எல்லா சீடர்களும் தங்கள் சக்திக்கு ஏற்ப சபதங்களை எடுத்து குருவிடம் தங்கள் சபதங்களை பற்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். ஆனால் தன்னை மற்ற எல்லா சீடர்களை விடவும் வித்தியாசமாக காட்ட விரும்பிய அந்த சீடன் நேராக குருவின் குடிலுக்கு சென்று, நான் ஒரு சிறிய சபதம் எடுக்க விரும்பவில்லை, மாறாக என்னை போன்ற ஒரு பெரிய சபதத்தை எடுக்க விரும்புகிறேன் என்று கூறினான். தயவு செய்து எனக்கு சபதம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறினான். அவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட குரு புன்னகைத்துவிட்டு, நான் கொடுக்கும் சபதத்தை உன்னால் முடிக்க முடியுமா? அதை உன்னால் முடிக்க முடியுமா என்று கேட்டார். ஒருவேளை முடியாது, அது உனக்கு சாத்தியமில்லை, அதை உன்னால் முடிக்க முடியாது, ஆகையால் நீயே ஒரு சபதத்தை கண்டுபிடி என்றார். சீடன், இல்லை குருதேவா, நீங்கள் எனக்கு எந்த சபதத்தை கொடுத்தாலும் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றான். குரு, சரி, அப்படி என்றால் அடுத்த ஒரு மாதத்துக்கு நீ அமைதியாக இரு, வாயால் ஒரு வார்த்தையும்
பேசாதே, இதுவே உன் சபதம் என்றார். சீடன் உடனே, குருதேவா, இதுவும் ஒரு சபதமா? இது மிகவும் எளிமையானதுதானே. என் தகுதிக்கு ஏற்ற வேறு ஏதேனும் சபதத்தை கொடுங்கள் என்றான். குரு முதலில் இந்த சபதத்தை முடித்து காட்டு என்று கூறினார். சீடன் குருவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அமைதியாக குடியிலிருந்து வெளியேறி சென்றான். அவனுக்கு அமைதியாக இருப்பது மிகவும் எளியதாக தோன்றியது. அவன் எப்படியோ ஒரு நாள் அமைதியாக இருந்து சமாளித்தான். ஆனால் 2ஆம் நாளிலிருந்து பேசாமல் இருப்பதன் சுமை அவனுக்கு அதிகரித்து கொண்டே இருந்தது. 3ஆவது நாள் அவனுக்கு ஒரு பாரம் ஏற்பட்டது. 4ஆவது நாள் அவனுக்கு ஒரு வித்தியாசமான மனக்கலக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆசிரமத்தின் மற்ற சீடர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தான். அவனும் தன்னுடைய லட்சியத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினான். அவர்கள் வாயை மூட விரும்பினான். ஆனால் அவனது சபதம் அவனுக்கு முன்பாக நின்றது. அதனால்தான் அவனால் முழுவதும் வெறுமனே கண்களால் செய்கை மட்டுமே செய்தான். இதே போல சில நாட்கள் கழிந்தன. அந்த சீடன் நோய்வாய்ப்பட்டான். அவனது தலை வெடித்து விடுவது போல இருந்தது. அவனுக்கு சாப்பிடவோ குடிப்பதற்கோ மனமே இல்லை. அவன் பேச மட்டுமே விரும்பினான். அவன் குருவிடம் சென்று அவர் முன்பாக உட்கார்ந்து எழுதி அவரிடம் சொன்னான், குருதேவா, நான் பேச விரும்புகிறேன். பேசாமல் என்னால் மூச்சு கூட விட முடியவில்லை. என் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. நான் உள்ளுக்குள்ளேயே பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சபதத்தை உடைத்து விடலாமா என்று கேட்டான். எழுதி காண்பித்தான். இதை படித்து குரு புன்னகைத்து, சபதங்கள் உடைப்பதற்காக இல்லை, ஆனால் யார் தங்கள் சபதத்தை உடைக்கிறார்களோ அவர்கள் தங்கள் உள் சக்தியை அதிகரிக்கிறார்கள் என்பதை சொன்னார். யார் தங்கள் உள் சக்தியை அதிகரிக்கிறார்களோ அவர்கள் விழிப்புணர்வு பாதையில் முன்னேறுகிறார்கள் என்றும் கூறினான். சபதம் எடுப்பதும் உன் கையில் இருக்கிறது, அதை உடைப்பதும் உன் கையில் உள்ளது என்று கூறினார். அப்படியும் உன்னால் இதை செய்ய முடியாவிட்டால் நீயும் சபதத்தை முறித்து கொண்டு உன் பழைய வழக்கத்திற்கு திரும்ப செல்லலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இன்று இந்த சிறிய சபதத்தை உன்னால் கையாள முடியாவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் எப்படி நீ சமாளிக்கப் போகிறாய் என்ற கேள்வியை எழுப்பினார். மீதமுள்ள முடிவு முற்றிலும் உன் கையில் உள்ளது. குருவின் இந்த வார்த்தைகள் அந்த சீடனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் எதுவுமே பேசாமல் அங்கிருந்து திரும்ப சென்று தன்னுடைய குடிலில் தன்னை பூட்டிக் கொண்டான். அவன் தனது அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே குடிலை விட்டு வெளியே வந்தான். மற்ற நேரங்களில் குடிலுக்குள்ளேயே அமர்ந்திருந்தான். 15 நாட்கள் இப்படியே கடந்துவிட்டன. ஆசிரமத்தின் கிட்டத்தட்ட அனைத்து சீடர்களின் சபதங்களும் உடைத்திருந்தது. ஆனால் அவனுடைய சபதம் இன்னும் தொடர்ந்தது. சபதம் எடுத்ததிலிருந்து இன்று வரை அவன் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. இவ்வளவு பேசும் ஒருவன் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று முழு ஆசிரமும் ஆச்சரியப்பட்டது. 15 நாட்கள் கடந்த பிறகு அவன் மீண்டும் தன் குருவிடம் சென்று எழுதி சொன்னான், குருதேவா, நான் வெளியே அமைதியாக இருக்கிறேன். ஆனால் என் உள்ளே பல குரல்கள் இருக்கிறது. பல கூக்குரல்கள், புகார்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. நான் உள்ளுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்கிறேன். என் மனம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறது. நான் வெளியே எவ்வளவு அமைதியாக இருக்கிறேனோ உள்ளே அவ்வளவு சந்தித்த சத்தத்தால் நிறைத்து இருக்கிறேன். இப்படி இருந்தும் என் சபதம் இன்னும் தொடர்கிறதா என்று கேட்டான். குரு சொன்னார், ஆம், உன்னுடைய சபதம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த சத்தங்கள் உன் காதுகளில் கேட்கும் வரை உன் மனம் பேசிக்கொண்டேதான் இருக்கும்.
ஏனென்றால் அதற்கு அது பழகிவிட்டது. நீ வெளியே அமைதியாக இருந்தாலும் நீ உள்ளுக்குள்ளேயே பேசிக்கொண்டுதான் இருக்கிறாய். இந்த விஷயங்களிலிருந்து, இந்த சத்தங்களிலிருந்து நீ விலகி செல்ல வேண்டும் என்று கூறினார். சீடனும் குருவுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்றான். காலை விடிந்ததும் அவன் தன் குடிலை கைவிட்டு காட்டுக்குள் சென்றான். பல நாட்கள் கடந்துவிட்டது. சபதத்தின் காலமும் முடிவடைந்து விட்டது. ஆனால் சீடன் திரும்ப வரவே இல்லை. ஆசிரமத்தில் உள்ள அனைவருமே காட்டு விலங்குகள் அவனை சாப்பிட்டு இருக்கலாம் என்று அஞ்சி பயந்தனர். இதற்கிடையில் அவனை தேட நிறைய முயற்சிகள் செய்யவும் பட்டது. ஆனால் அவன் எங்குமே காணப்படவில்லை. குரு சில பேரை காட்டு விலங்குகள் தங்களுக்கு இரையாக்கிவிட்டன என்றும் நம்பினார். ஆனால் குரு அப்படி நினைக்கவே இல்லை. ஒரு நாள் ஆசிரமத்தின் மற்றொரு சீடன் குருவிடம் வந்து, குருதேவா, அந்த அதிகமாக பேசும் நமது சீடனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று கேட்டான். விலங்கு அவனை கொன்றிருக்குமா என்று கேட்டான். குரு சொன்னார், விலங்குகள் அவனை தங்கள் இரையாக்கி இருக்கலாம். ஆனால் அவன் திரும்பி வராததற்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஒருவேளை அவன் எதற்காக சென்றானோ அது அவனுக்கு கிடைத்திருக்கலாம். அதன் பிறகு சீடன் கேட்டான், குருதேவா, அதிகமாக பேசுவது இவ்வளவு தீங்கு விளைவிப்பதா என்று கேட்டான். குரு சொன்னார், வாழ்க்கையின் பல துயரங்களில் இதுவும் ஒன்று. அவனால் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பான். பேச்சின் காரணமாகவே பாதிக்கும் மேற்பட்ட துயரங்கள் ஏற்படுகிறது. எவரும் அமைதியாக இருக்க விரும்புவதே இல்லை. எதிரில் உள்ளவர்களிடம் மனதில் உள்ள அனைத்தையும் வெளிப்படுத்ததான் அனைவருமே விருப்பம் கொள்கிறார்கள். பார், நீ தவறு, நான் சரி என்று அவனுக்கு புரிய வைக்க விரும்புகிறார்கள். இந்த முறையில் கேட்பதும் சொல்வதும் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த அறியாமையில் நேரத்தையும் வாழ்வையும் புரிதலையும் எல்லாவற்றுக்கும் மேலாக வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, ஆனந்தத்தை அடையக்கூடிய பொன்னான தருணங்களையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் அறிய மறுக்கிறார்கள். இதற்கு பதிலாக என்ன கிடைக்கிறது? ஒன்றுமே இல்லை. எல்லாம் வீணாகி நாசம்தான் ஆகிறது. உடனே சீடன் கேட்டான், அப்படியானால் இதற்கு தீர்வுதான் என்ன? குரு சொன்னார், முழு விழிப்புணர்வோடு உன்னுடைய எண்ணங்களை பார்ப்பது, இதுவே ஒரே வழி. எல்லா மனப்பிரச்சனைகளுக்கும் இதுதான் தீர்வு. நிகழ்காலத்திலிருந்து சந்திப்பது, முழு விழிப்புணர்வோடு உன்னுடைய வேலையை செய்வது வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும். அதன் பிறகு அந்த சீடன் குருவிடமிருந்து தன் கேள்விக்கான பதிலை பெற்று அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அந்த சீடன் ஆசிரமத்தை விட்டு சென்று 3 மாதங்கள் கடந்தும் விட்டது. ஆனால் அவனுக்கு எந்த செய்தியும் இல்லை. இப்பொழுது அனைத்து குரு சீடர்களும் அவன் திரும்பி வரும் நம்பிக்கையையும் கைவிட்டிருந்தனர். ஆனால் ஒரு நாள் அவன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தான். ஆனால் இப்பொழுது அவன் இங்கிருந்து சென்றவனல்ல, அவன் வேறு ஏதோ ஒன்றாக மாறி வந்திருந்தான். அவனுள் ஒரு அற்புதமான மாற்றம் உணரப்பட்டது. அவனது முகத்தில் ஒரு அற்புதமான அமைதியும் கண்களில் ஒரு பெரிய சாந்தமும் இருந்தது. ஆசிரமத்திற்கு வந்தவுடன் அனைத்து குரு சீடர்களையும் அவன் சூழ்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தனர். அவனும் தனது குரு சீடர்களோடு பேச ஆரம்பித்தான். அவனுடன் பேசிய அனைவருமே இப்பொழுது அவன் முன்பு போர் அவசரக்காரனாகவும் பேசும் பழக்கம் உள்ளவனாகவும் இல்லை என்பதை உணர்ந்தனர். அவன் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் தெளிவானதாகவும் இனிமையாகவும் வெளிவந்தது. சிறிது நேரம் குரு சீடர்களோடு பேசிய பிறகு அவன் நேராக குருவிடம் சென்றான். அவன் குருவின் பாதங்களை தொட்டு, குருதேவா,
நான் இன்னும் மௌனமாக இருக்கிறேனா? என் சபதம் இன்னும் தொடர்கிறதா என்று கேட்டான். குரு சிறிது நேரம் சீடனின் கண்களை கவனமாக பார்த்து, ஆம், நீ இன்னும் மௌனமாக இருக்கிறாய். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவரவில்லை. உன்னுடைய சபதம் இன்னும் தொடர்கிறது என்றார். சீடன் சொன்னான், குருதேவா, நான் ஆசிரமத்திலிருந்து சென்ற பொழுது வாயால் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் உள்ளே பல குரல்கள் இருந்தது. மனதில் பல கேள்விகளும் இருந்தது. அது நிற்கவே இல்லை. அதனால்தான் காட்டுக்குள் சென்றேன். அங்கு எனக்கு அமைதி கிடைக்கும், என் மனதின் சலசலப்பு குறையும் என்ற நம்பிக்கையோடு சென்றேன். ஆனால் நான் எவ்வளவு தனிமையில் சென்றேனோ அவ்வளவு அதிகமாக என் உள்ளே உள்ள குரல்கள் சத்தமாகின. என் உள்ளே உள்ள பழைய குரல்கள் எனக்கு கேட்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் நான் எவ்வளவு தவறு செய்து கொண்டிருந்தேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் என் குடும்ப உறுப்பினர்களை, நண்பர்களை, குரு சீடர்களை கேட்டது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நான் சரியாக பேசுகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் என் உள்ளே உள்ள குரல், நான் புறம் பேசினேன், அவர்களை கேலி செய்தேன், அப்பொழுது நான் அவர்களை விட சிறந்தவன், சரியாக செய்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் அன்றுதான் நான் எவ்வளவு தவறாக பேசினேன் என்பதை முதன் முறையாக உணர்ந்தேன். அந்த குரல்கள், இந்த புகார்கள் எனக்கு பல நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் மெதுவாக ஒரு நாள் அந்த குரல்கள் அனைத்தும் எனக்குள்ளிருந்து மறைந்து விட்டது. இப்பொழுது நான் உள்ளிருந்தும் அமைதியாகிவிட்டேன். அந்த அடர்ந்த காட்டில் வெளியே பேசுபவர்கள் யாருமே இல்லை. உள்ளே எந்த குரலும் இல்லை. அன்றுதான் நான் முதன் முறையாக மௌனத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் சீடன். என் சுற்றுப்புறம் முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது. இருந்த போதிலும் முன்பு போலவே சில சத்தங்களும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவற்றை என்னால் கேட்க முடியவில்லை. இப்பொழுது அந்த சத்தங்கள் அனைத்தும் எனக்கு தெளிவாக கேட்டது. காற்று வீசும் சத்தம், பறவைகள் கூவும் சத்தம், தண்ணீர் ஓடும் சத்தம், சத்தங்கள் அனைத்தும் நான் முதல் முறையாக விழிப்புணர்வோடு கேட்டேன். இவ்வளவு அமைதியை நான் இதற்கு முன்பு உணர்ந்ததே இல்லை குருவே. அந்த அமைதியை குலைப்பதற்காக நான் முதன் முறையாக என் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினேன். நான் கத்தினேன், கடவுளே, இது என்ன அமைதி? எல்லாம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? என்ன நடந்தது? நான் கத்திய பிறகு அமைதி குலையவே இல்லை. எல்லாம் முன்பு போலவே அமைதியாக இருந்தது. எல்லாம் அமைதியாக இருந்தது. நான் உங்களோடு பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனால் என் உள்ளே முழுமையான தனிமையில் இருக்கிறேன். மௌனமாக இருக்கிறேன். நான் கூட்டத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள் தனிமையாகத்தான் இருக்கிறேன். நான் எனக்குள்ளேயே சத்தமிட விரும்பினாலும் தனிமையில்தான் இருக்கிறேன். இப்பொழுது எல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டது, எல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னான். குரு சொன்னார், வெளிப்புறமாக பேசிக்கொண்டிருக்கும் வரை உள்ளே அமைதியின்மை இருக்கும். ஆனால் எந்த நாளில் உள்ளே திரும்புவோமோ அன்று நம் வாயிலிருந்து எது வந்தாலும் நாம் அமைதியாகத்தான் இருப்போம். நமக்கு எது தேவையோ அதைவிட அதிகமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எதிரில் உள்ளவரை கேட்க விரும்புவதில்லை, மாறாக அவரது வாயை மூட விரும்புகிறோம். நாம் யார், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அவருக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். இதுவே வாழ்க்கையின் நோக்கமாகி விடுகிறது. எல்லா சக்தியும் வீண் பேச்சிலே வீணாகிறது. இப்படித்தான் அனைவரின் வாழ்க்கையும் துயரங்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்று குரு சொன்னார். எப்பொழுதுமே தேவையான அளவு மட்டுமே நாம் பேச வேண்டும். ஏனென்றால் வீண் பேச்சு சக்தியை அளிப்பது. அந்த பேச்சே நம்மை ஒருபோதும் உள்நோக்கி திரும்ப விடுவதே இல்லை. ஏனென்றால் அது நம்மை வெளிப்புறமாக இழுத்து வைக்கிறது.
வெளியேயும் அந்த உலகத்தை தவிர வேறு என்னதான் இருக்கிறது? ஆனால் உள்ளே இருக்கும் உலகத்தை நோக்கி திரும்ப வேண்டுமானால் அமைதியாக இருக்க பழக வேண்டும், மௌனமாக இருக்க பழக வேண்டும். அப்பொழுது மௌனத்தின் பலம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்வும் நிம்மதியாகவும் அமைதியாகவுமே செல்லும். அதிகம் பேசுவது மிக மிக ஆபத்தானது என்பதை புரிந்து கொள் என்று குரு சீடனிடம் சொன்னார். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மகானிடமிருந்து கேட்டுக்கொண்டிருந்த விவசாயியும் அவரது மனைவியும் திகைத்து போனார்கள். அவள் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது. அவள் ஏதோ ஒரு விலை மதிப்பு பெற்ற உண்மையை அறிந்து கொண்டது போல அவள் முதன் முறையாக எவ்வளவு அதிகமாக பேசுகிறாள் என்பதையும், அந்த பேச்சு மற்றவர்களுக்கு மட்டுமல்ல தனக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது என்பதையும் உணர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு அவள் மகானின் பாதங்களில் தலை வணங்கினாள். குருதேவா, என் வார்த்தைகளே எனக்கும் என் குடும்பத்தின் துயரங்களுக்கும் காரணம் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன். நான் எப்போது பேசிக்கொண்டே இருந்தேன், ஆனால் ஒருபோதும் என்னை பார்க்க முயற்சி செய்யவே இல்லை. என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கலாம் என்று நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது நான் அந்த தவறை சரி செய்ய விரும்புகிறேன் என்று கூறினாள். மகான் புன்னகைத்து, மகளே, இது அறிந்து கொள்வதே முதல் படி. ஆனால் மௌனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வெறுமனே அமைதியாக இருப்பது போதாது, உள்ளிருந்தும் அமைதியாக இருப்பது அவசியம். நீ உள்ளிருந்து அமைதியாகிவிட்டால் உன் வார்த்தைகளும் அர்த்தமுள்ளதாகவும் இனிமையாகவும் மாறிவிடும் என்றார். விவசாயி மனைவி இனி தேவையற்ற பேச்சுகளை நிறுத்துவதாகவும் முதலில் தன்னை கேட்பதாகவும் சபதம் எடுத்தாள். அவள் தன் வீட்டுக்கு திரும்பினாள். ஆனால் இப்பொழுது அவள் முன்பு போல் இருக்கவில்லை. முன்பு அவள் ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டையிட்ட இடத்தில் இப்பொழுது அவள் கேட்க ஆரம்பித்தாள். முன்பு அவள் யோசிக்காமல் பேசினாள். இப்பொழுது அவள் யோசித்து மட்டுமே பேசினாள். விவசாயியும் இந்த மாற்றத்தை உணர்ந்தான் அவன் மனைவியிடம். இப்பொழுது அவனது மனைவி தேவையான விஷயங்களை மட்டுமே பேசினாள். பெரும்பாலான நேரம் அமைதியாக இருந்தால். வீட்டில் தினமும் சண்டை சச்சரவுகள் முன்பு இருந்தது. அந்த இடத்தில் இப்பொழுது அமைதியான சூழல் நிலவியது. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் விவசாயி மனைவியிடம் கேட்டான், நீ இப்படி எவ்வளவு அமைதியாக விட்டாய்? முன்பு போல் பேச உனக்கு விருப்பமில்லையா? மனைவி புன்னகைத்து, முதலில் தான் எவ்வளவு பேசுகிறேனோ அவ்வளவு சரியாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நான் அமைதியாக இருந்து கவனமாக கேட்கும் பொழுதுதான் இன்னும் புத்திசாலியாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன் என்று கூறினாள் மனைவி. மௌனம் எனக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது எனக்கு முன்பு இருந்த பதட்டம் இல்லை என்றால். இது ஒரு காலத்தில் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் சண்டையிட்ட அதே மனைவி இப்பொழுது மௌனமாக அமைதியாக இருக்கிறாளே என்று விவசாயியால் நம்பவே முடியவில்லை. அவன் மகானுக்கு மனதிற்குள் நன்றி கூறினான். ஏனென்றால் அவரது போதனைகள் தனது மனைவியை மட்டுமல்ல, தனது குடும்பம் முழுவதிலும் அமைதியை கொண்டு வந்திருந்தது. இப்பொழுது அவர்களின் வாழ்க்கை முன்பை விட மிகவும் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருந்தது. ஏனென்றால் மௌனம் என்பது வெறுமனே அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, உள் அமைதியை ஏற்றுக்கொள்வது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். நாமும் மௌனத்தை ஏற்று அமைதியாக இருப்பது எப்படி என்பதை புரிந்து கொண்டு மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழலாம். ஜெய் சாயிராம்.